லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய இறை வார்த்தை விடுதலை பயணம் 15 இறை வசனங்கள் 22 முதல் 26 வரை. மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போகச் செய்தார். அவர்கள் 3 நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தார்கள். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தார்கள். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால்தான் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயர் வழங்கியது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அதாவது தண்ணீர் கசப்பாக இருக்குது, குடிக்க முடியாது. தண்ணீர் தாகத்தை தீர்த்தே ஆகணும். அப்போ மக்கள் போராட்டம். அப்போ மோசே மேலே கல்லெறிவாங்க. இதான் நடக்கும். அப்போ மோசே அந்த பேனிக்கான ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நேரத்தில் என்ன செய்தார்? ஆண்டவரை நோக்கி கதறினார். ஆண்டவர் எப்பொழுதும் துன்பங்கள் வரும்போது ஒரு சொல்யூஷன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பார். நமக்கு பாசிட்டிவாக வச்சுருப்பார். நம்ம எப்படி அந்த இதில் நடந்துக்கிட்டோம், ஆண்டவர் நோக்கி நம்பிக்கையாக கதறமா, இதெல்லாம் பார்ப்பார். மோசைக்கு எப்போதும் நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ மோசே என்ன செய்தார்? அந்த துன்பமான நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கதறினார். ஆண்டவர் ஒரு மரக்கட்டையை வச்சிருக்கிறார். அந்த கசப்பான தண்ணீர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரக்கட்டை. அதை எடுத்து போடவும் அந்த தண்ணீரில் உள்ள கசப்பு அவ்வளவும் அந்த மரக்கட்டை எடுத்துச்சு. அதனால் என்னது? தண்ணீர் இனிப்பாக மாறுது. அப்போ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு கடவுள் ஒரு வழி வச்சிருப்பார். யார் மூலமாவது ஒரு வழி நமக்கு கிடைக்கும். திருப்பாடல்களில் தாவீது அப்படிதான். தான் நெருக்கடியாக இருந்தபோது அவர் சொன்னார், நான் நெருக்கடியாக இருந்தபோது ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் தமது திருக்கோவிலிருந்து என் கதறலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் மன்றாட்டை கேட்டு அருளினார். அதுபோல் நம்ம எந்த துன்பம் வந்தாலும் உடனே நம்ம அலக்கலாய்க்கக்கூடாது. உடனே நம்ம பேனிக் ஆகக்கூடாது. உடனே கடவுள்கிட்ட போய் மன்றாடணும். நமக்கு மருத்துவர் அவர் தான், எல்லாமே தரக்கூடியது அவர் தான். நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்கும். அவர் நமக்காக வச்சுருப்பார், எப்பவும் இருப்பார். நம்ம பக்கத்திலே இருக்கிறார், கேட்க மாட்டானான்னு பார்க்குறாரு. அதனால் கேட்டு நீங்கள் கேட்ட உடனே அவர் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க. எந்த துன்பம் வந்தாலும் உடனே இந்த அவர்கிட்ட போய் கதறுங்க, மனிதன்கிட்ட போய் கதறாண்டாம். நன்றி. நல்லிடையன் ஊழியங்கள் சிறக்க இறைவன் எப்பொழுதும் அருள் புரிவார்.